வைக்கத்தில் நடைபெற்ற விழாவின் மூலமாக அங்கே அமைந்திருக்கின்ற அந்த நினைவிடங்களை பார்வையிடுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பும் இன்றைக்கு இங்கே நிகழ்கின்ற வாய்ப்பும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் கணேஷ்குமார் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பாகத்தான் நான் கருதுகிறேன். ஏன்னா இந்த ஆரியாங்கூர் வரைக்கும் இந்த பேருந்தை இயக்க வேண்டும் என்பது நம்முடைய பகுதி மக்களுடைய கோரிக்கையாக பிரகாரமாக இருந்தது. இருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற சபரிமலைக்கு வருகின்ற பக்தர்கள் பம்பா வரை சென்று இறங்க வேண்டும் என்று அது அவர்களுக்கு பயணத்திற்கு எளிதாக இருக்கும், வசதியாக இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்து நம்முடைய அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தினுடைய எம்டி மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தொடர்பு கொண்டு அதற்கான அனுமதி கோரிய பொழுது அவர் அதற்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் உடனடியாக அனுமதி வழங்கினார். இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து வர்ற பக்தர்கள் நம்முடைய அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் முன்பதிவு செய்து வருகின்ற பக்தர்கள் எளிதாக நேரடியாக பம்பா வரை செல்கின்ற அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் கணேஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி அந்த ஏற்பாடு செய்கின்ற பொழுதுதான் அவரும் நீண்ட நாளாக இருக்கின்ற இந்த கோரிக்கையை வலியுறுத்தினார். இந்த பேருந்தை ஆரியங்காவு வரைக்கும் நீங்க நீட்டித்தால் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற மக்களுக்கு ஒரு இணைப்பாக இருக்கும், எனவே அதை செய்து தர வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதை நம்முடைய எஸ்சிடிசி எம்டி சொன்னோடனே நான் நம்முடைய திருநெல்வேலி எம்டிட்ட சொல்லி உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி இன்றைக்கு இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல, எம்எல்ஏ சொன்னது போல, தமிழ்நாடும் கேரளாவும் சகோதர மாநிலம். இங்கே தமிழ்நாட்டு மக்களும் கேரள மக்களும் சகோதர மக்களாகத்தான் என்றைக்கும் நாம் பழகி வருகிறவர்கள். அந்த வகையில் அந்த உணர்வை இன்னும் வலுப்படுத்துகின்ற வகையில் இந்த பேருந்து ஆரியங்காவு வரைக்கும் இன்றைக்கு நீட்டிக்கப்படுகிறது. அதுவும் திருநெல்வேலியிலிருந்து ஆரியங்காவிற்கு 3 முறை இந்த பேருந்து வருகிறது. காலையில் தென்காசியில் கிளம்பி செங்கோட்டை வந்து காலைல 6:30க்கு 6:50க்கு ஆரியங்காவு வந்து இங்கிருந்து புறப்படுகிறது. அந்த பேருந்து திருநெல்வேலி சென்று மீண்டும் 9:55க்கு அங்கிருந்து புறப்படுகிறது. மதியம் 1:30க்கு ஆரியங்காவிலிருந்து மீண்டும் புறப்படுகிற பேருந்து 4:50க்கு திருநெல்வேலி சென்றடைகிறது. மீண்டும் அந்த பேருந்து 8:15க்கு இங்கே வருகிறது. எனவே திருநெல்வேலி வரை சென்று வருவதாக இருந்தாலும் தென்காசி செங்கோட்டை சென்று வருவதாக இருந்தாலும் அவர்களுக்கு வசதியாக இந்த பேருந்து சேவை அமையும். இந்த மேடைக்கு வந்தவுடன் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த பேருந்தை பாலருவி என்று போர்டு போட்டு வந்தால் பேருந்தை திருப்புவதற்கு வசதியாக இருக்கும், அது ஒரு டூரிசம் ஸ்பாட், வர்ற மக்களுக்கும் வசதியாக இருக்கும்னு சொன்னாங்க. உடனடியாக எம்டியிடம் சொல்லி அதற்கான ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கிறோம். அவர் மினிஸ்டர் வந்து தமிழ்நாடு கேரளாவும் பிரதர்ஸ் மாதிரினா அவர் எனக்கு பிரதர் மாதிரி தான் நேரத்திலேருந்து ரொம்ப அன்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். என்னை கேட்டார், நேற்றுக்கு போட் ஹவுஸ் போனீங்களா, போட் உள்ள டூர் போனீங்களான்னு கேட்டார். இல்லைன்னு இன்னைக்கு காலையில் அவரே உடனடியாக ஒரு போட் ஹவுஸ் ரெடி பண்ணி நான் என்னுடைய துணைவியார் என்னுடைய மகன் 3 பேரும் போய் வருவதற்கு ஏற்பாடு செய்து மதிய உணவும் அவரே அளித்து இங்கே கேரளாவுக்கு அதிதின்னு சொல்ற மாதிரி அதிதி தானே ஒரு கெஸ்டாக வந்து என்னை ட்ரீட் பண்ணி இன்னைக்கு சிறப்பித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சகோதர பாசத்தோடு செயல்படுகின்றவர். இன்னும் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இங்கிருந்து வருகின்ற பேருந்துகள் தென்காசி வரும்போது இந்த KSRTC பஸ் டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் தங்குவதற்கான இடம் வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் எம்டி அவர்கள் சொல்லியிருக்கேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர்கிட்ட சொல்லி எங்கள் துறையில் இடம் இருந்தாலும் சரி, இல்லை கலெக்டர்கிட்ட பேசி வேறு இடம் இருந்தாலும் அதற்கான ஏற்பாடுகளை நிச்சயம் செய்வேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கன்னியாகுமரி பார்டரில் பள்ளந்துறைக்கு என்னத்துறை பாடசாலை அந்த பகுதி வரைக்கும் பேருந்து நீட்டிப்பதை சொல்லியிருக்கிறாங்க. 2 துறை அதிகாரிகளும் கலந்து பேசி 2 மாநில துறை அதிகாரிகளும் கலந்து பேசி அதையும் விரைவாக செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து பெருமளவு பக்தர்கள் இங்கே சபரிமலைக்கு வருவதும் இங்கிருந்து பெருமளவு பக்தர்கள் பழனிக்கு வருவதும் என்பது ஒரு உறவாகவே இருக்கின்ற இந்த பகுதி. எனவே இந்த பகுதியில் இந்த போக்குவரத்து வசதி இன்னும் கூடுதலாக இருந்தால் எல்லோருக்கும் அது இன்னும் வசதியாக இருக்கும். நேற்றைக்கு வைக்கத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு பேருந்து இயக்கியது கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வைக்கத்திற்கு அந்த நூற்றாண்டு நிறைவு விழாவிற்கு வந்தபோது அந்த தொகுதியுடைய எம்பி ஜார்ஜ் அவர்கள் அந்த மேடையிலேயே ஒரு கடிதம் கொடுத்தார். நம்முடைய முதல்வர் எவ்வளவு துரிதமாக செயல்படுகிறார் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இது. அந்த கடிதத்தை வாங்கியவுடன் அன்றைக்கே எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு மறுநாள் கடிதத்தையும் அனுப்பி
உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார்கள். 2 வார காலத்தில் அந்த பேருந்து இங்கே இயக்கப்படுகிறது. அந்த பேருந்திற்கான இன்டர்ஸ்டேட் பர்மிட்டுக்கான அனுமதியை நம்முடைய அமைச்சர் கணேஷ்குமார் அவர்கள் உடனடியாக மனமுவந்து செய்து கொடுத்து இன்றைக்கு அந்த பேருந்து இயங்குகிறது. அதே போல இன்னும் அடுத்த வாரத்தில் வைக்கத்திலிருந்து சென்னை, சென்னையிலிருந்து வைக்கம் என்கின்ற அந்த பேருந்து சென்னையிலிருந்து துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. எனவே பெரியார் நினைவிடத்தை பார்ப்பதற்கு சென்னையிலிருந்து தமிழ்நாட்டின் தலைநகரத்திலிருந்து வருகின்றவர்கள் வைக்கம் வருவதற்கு அந்த பேருந்து வசதியாக இருக்கும். வைக்கம் பகுதியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு அங்கே இருக்கின்ற அன்னை மாதா ஆலயத்தை வேண்டி வருகின்ற அந்த பக்தர்கள் வருவதற்கு இந்த பேருந்து வசதியாக இருக்கும் என்று 2 விதத்திலும் இந்த ஏற்பாடுகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்ய உத்தரவிட்டு இன்றைக்கு செய்து முடித்திருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது நம்முடைய அண்ணன் கேரள மாநில அமைப்பாளர் முருகேசன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தது. ஏற்கனவே அந்த பகுதி நம்முடைய தென்காசி பகுதி மக்களுடைய கோரிக்கை அந்த மாவட்ட செயலாளர் சொல்லிக் கொண்டிருந்தது. அங்கிருக்கின்ற பகுதி மக்கள் அம்பாநாடு வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கோரிக்கை. ஏன்னா அங்கிருந்து நிறைய தோட்ட தொழிலாளர்கள், எஸ்டேட் தொழிலாளர்கள் வருகின்ற அந்த சூழல் இருக்கு. நம்முடைய எம்எல்ஏவும் இப்பொழுது இங்கே பேசிக் கொண்டிருக்கும் போது அதை சொன்னார். எனவே அந்த அம்மாநாட்டிற்கு வருகின்ற அந்த தொழிலாளர்கள் வருவதற்கு வசதியாக ஒரு புதிய பேருந்து வழித்தடத்தை அமைப்பதற்கு நம்முடைய அமைச்சர் கணேஷ்குமார் அவர்களிடத்திலே அனுமதி கோரியிருக்கிறோம். அவரும் அந்த அனுமதியை விரைவில் வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். விரைவான அதற்கான ஏற்பாடுகளை முடித்து அந்த பேருந்தும் துவக்கி வைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று எல்லோரும் போடப்படுகின்ற அந்த கேரளாவிற்கு நாங்கள் வரையிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஆசம்சைகள்